ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம போடுறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ன ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எப்படி அதில் டெபாசிட் பண்ணுறீங்க, எப்படி வித்ட்ரால் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ கிளியராக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்தளவு நான் வந்துட்டு ஆக்டோ எஃபெக்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வித்ட்ரால் அப்புறம் டெபாசிட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை இது வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க இதில். ஸோ ரொம்ப வருஷமாக இருந்து இவங்க வந்துட்டு கரெக்டான வித்ட்ரால்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இதை பொறுத்தளவில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆக்டோ எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ நம்ம போடுறோம் இல்லையா, இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதாவது என்ன லிங்க்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் பண்ணுற லிங்க், இந்த டேரெக்டாக வந்திருக்கல இந்த லிங்க். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். உள்ளே போய் அங்கங்கன்னு கேட்க தான் வரணும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியது, நம்ம யூடியூப் வீடியோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்கும். சப்போஸ் அதில் லிங்க் இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் லிங்கை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் கமெண்டில் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கே கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் முதல் செய்ய வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் 2 நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தனி ஜிமெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பர்சனலாக ஒரு ஜிமெயில் வச்சுருப்பீங்க, அது வேண்டாம். அது போக நீங்கள் தனியாக வந்து ஒரு ஜிமெயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரேடிங்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் ஃபோட்டோவும் பேக் ஃபோட்டோவும் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு பெண்டுமே இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலோ, ஏதாவது ட்ரேடிங் ஆப்லாம் இருந்தாலோ அதை டெலீட் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு வரிசையாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா. ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே ஓப்பன் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்ப்ரெட் ஃப்ரம் 0.6 பிப்ஸ், அதாவது ஸ்ப்ரெட் வந்து 0.6 பிப்ஸ் அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டால் போய் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் குயிக் வித்ட்ரால் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ ஈஸியாக வித்ட்ராலும் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெட் பேங்கிங் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கரன்சியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வித்ட்ரால் அண்ட் டெபாசிட் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரெக்வஸ்ட் போட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்குலாம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாடி வித்ட்ரால்லாம் ரொம்ப குயிக்காக வந்திருக்கு. அண்ட் கஸ்டமர் சப்போர்ட், இது ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஆப்புக்கு கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் வந்துட்டு அந்த ஆப்பில் ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் நோ கமிஷன் அப்படின்னு சொல்லி, கமிஷன் கிடையாது, ட்ரேடிங் ஃபீஸ் கிடையாது, ஸ்வாப் கிடையாது, அதாவது எக்ஸ்பைரி கிடையாது, பேமெண்ட் மெத்தட் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, 0% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன பார் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபேஸ்புக், ஆப்பிள் சிம்பிள், ஐக்ளோட் சிம்பிள், கூகுள் இருக்கும். அது எதுவுமே நீங்கள் தொட வேண்டாம். நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணீங்களா, உங்ககிட்ட ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தால அந்த ஜிமெயிலை நீங்கள் இதில் போடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்துட்டு நான் என் பேரையும் வச்சு நாகர்கோவில் சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணி, நீங்கள் என்ன ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயிலை நீங்கள் அதில் போடுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜிமெயில் போட்டோன்னா இந்த மாதிரி கிளிக் வந்துடும். இந்த ஜிமெயில் ஆல்ரெடி ஆக்டோ எஃபெக்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த கிளிக் சிம்பிள் வராது. ஸோ புது ஜிமெயிலாக ஒன்று இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் நிறைய இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் ஏற்றுக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்க என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டரில் கொஞ்சம் லெட்டர், அப்புறம் ஒரு நம்பர், அப்புறம் ஒரு கேரக்டர். பாஸ்வேர்டு எப்படி உங்களுக்கு போடணும், ஸோ அதை போட்டுக்கோங்க. நானும் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன்.
ஓகே, நான் பாஸ்வேர்டு இப்போ போட்டுட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் நாட் அ சிட்டிசன், ரெசிடென்ட் ஆர் அஃபிலியேட் ஆஃப் த யூஎஸ் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த பிலிப்பீன்ஸ். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்துட்டு யூஎஸோட சிட்டிசன் இல்லை, அங்கோட ரெசிடென்ட் கிடையாது, அஃபிலியேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பாக்ஸில் ஒரு கிளிக்கை மட்டும் போட்டுட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அந்த சைன் அப் கிளிக் பண்ணோன்னா அடுத்து டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போயிருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு புது மெயில், அந்த மெயிலுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளோட மெயிலுக்குள்ளே போய்க்கலாம், உங்களோட இமெயிலுக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ நான் இப்போ என்னோட இமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமெயிலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஆக்டாஃபெக்ஸ்லேருந்து. ஸோ இதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, confirm your email to continue registration and create your trading account, please confirm your email address ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இமெயிலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டாஃபெக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் இருக்குது, பார் இருக்குது. அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ரீடைரக்ட் ஆகி ஆல்ரெடி நம்ம இருந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே வந்திருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பேர், அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேர், லாஸ்ட் நேம் அண்ட் கண்ட்ரி, அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஆல்ரெடி அதில் அப்படி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் போடுறப்போ உங்கள் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் இதில் போடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஆதார் கார்டு தான் நம்ம வெரிஃபை பண்ண கொடுக்க போகிறோம். ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. Do you have experience in trading கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எஸ் ஆர் நோ எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு மாற்றமும் இருக்க போதில்லை. நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வராது, அவ்வளோதான். நீங்கள் நான் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்டரிங் வித் அஸ் யூ கம்ப்ளீட் வித் அவர் கஸ்டமர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டை போய் படிக்கணும்னா படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வேற ஒன்றும் இருக்காது, சிம்பிள் சின்ன ரூல்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, கண்டினியூ கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் நமக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் டைப் ரியல் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக அவங்களே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதை வித்ட்ராலோ எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம டெமோ அக்கௌண்ட் தேவைன்னா நம்ம அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஆக்டாஃபெக்ஸில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டாஃபெக்ஸே ஒரு ட்ரேடிங் ஆப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்டாட்ரேடர் 4, மெட்டாட்ரேடர் 5 இருக்குது. ஸோ நான் இதில் வந்துட்டு மெட்டாட்ரேடர் 4 கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் மெட்டாட்ரேடர் 4 கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லிவரேஜ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிவரேஜ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி. அதாவது $1 இருந்தாச்சுன்னா $1000 வரைக்கும் நம்ம வந்துட்டு லாட் சைஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது. அது வந்து நமக்கு கொஞ்சம் மார்ஜின் வச்சு அதிகமாக பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் ரொம்பலாம் வச்சு பண்ண வேண்டாம். 1:100 அல்லது 1:200. நான் 1:200 வச்சுக்கிறேன். வச்சுட்டு அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறது கரெக்டானு பார்த்துக்கோங்க. பேர், கண்ட்ரி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கங்க்ராட்ஸ், ரியல் அக்கௌண்ட் இஸ் ரெடி. அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கோம், சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கோம், பிளாட்ஃபார்ம் மெட்டாட்ரேடர் 4, கரன்சி USD, லெவரேஜ்னு சொல்லி வந்துட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டோ பின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் கொண்டு வரும் அதுக்கப்புறமா. ஸோ அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது இருந்தால் தான் நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெபாசிட்டுங்கிறது இப்போ பண்ண வேண்டாம், அடுத்த நான் வீடியோவில் சொல்லுவேன் எப்படி டெபாசிட் பண்ணணும், அப்போ பண்ணிக்கலாம். இப்போ வியூ டேஷ்போர்டு இருக்கு, ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க, அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நம்பர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரியல் அக்கௌண்ட் இதில் இருக்குது, பேலன்ஸ் இல்லை, ஸோ மார்ஜின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்தியன் நெட் பேங்கிங், UPI ஆர் ஃபோன்பே பண்ணி ஈஸியாக நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த மேலே வந்து ஆக்டோ அப்படின்னு இருக்கிறதுக்கு மேலே ஒரு பெல்லுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் யுவர் டீடைல்ஸ், சேஞ்ச் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இங்கே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த மெயில், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், நீங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ வேணும்னா தேவைன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நாட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது கீழே கெட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த கெட் வெரிஃபைடை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ரெக்வெஸ்ட் கீழே அப்லோட் யுவர் ஐடி. என்ன ஐடியெலாம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம்னா ஆதார் கார்டு, டிரைவிங், பாஸ்போர்ட் வச்சு நம்ம ஆதார் கார்டு வச்சே பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆதார் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கிளியர் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட் யுவர் ப்ரொவைடிங் மஸ்ட் பி வேலிட் அட்லீஸ்ட் 30 days அண்ட் கண்டெயின் ஆஃப் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். அதாவது அந்த ஐடி வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கணும். அண்ட் இதில் இருக்கிறது எல்லாம் அந்த ஐடியில் இருக்கணும். உங்களோட பேர், அந்த ஐடி நம்பர், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாமே இருக்கணும். ஸோ ஆதார் கார்டில் மேக்ஸிமம் எல்லாம் இருக்கும். அந்த பெண்ட் எதுவுமே இல்லாமல் ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு அப்படின்னு சொல்லி 2 இது கேட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதுல ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்ல உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் சைடு இருக்கிறதுல கிளிக் பண்ணி ரிவர்ஸ் உள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரெண்டையுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு இல்லையா, இதை கொடுத்தா போதும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கல்ல டேஷ்போர்டு, அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 minutes ஆர் ஒரு 30 minutesக்குள்ளாடி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வெரிஃபைடு ஒன்லின்னு இருக்கிறது எல்லாம் போயிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஆதார் கார்டில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறனால நான் இப்போ இதில் பண்ண முடியல. நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே உள்ள கேட்காது. ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுக்குறேன், அதில் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க, நான் அதுக்கான தெளிவான டெஃபினேஷன் சொல்லி தந்துடுவேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டெபாசிட் அண்ட் விட்ராலுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபோன்பே, யூபிஐ அண்ட் இந்தியன் நெட் பேங்கிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதை எப்படி மெட்டா ட்ரேடரில் போய் கனெக்ட் பண்ணுறது, மெட்டா ட்ரேடரில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அண்ட் இதில் ஆக்டோ பின் எப்படி வந்துருக்கு. ஸோ ஆக்டோ பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட மேலே செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த ஆக்டோ பின். அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோ பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம விட்ராயலுக்கு வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இது அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு அது தெளிவாக போடுறேன். அந்த ஆக்டோ பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டோ பின் தான் நமக்கு வந்துட்டு விட்ராயல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் ப்ரோ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கான கண்டினியூஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். டெபாசிட் எப்படி பண்ணுறது, விட்ராயல் எப்படி பண்ணுறது, அந்த பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போவுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க.